வணக்கம். நேத்து நிஃப்டி -70 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் ஆயிருந்தாலும் இன்ட்ராடேல சரியான ஆட்டம். மார்னிங்ல இருந்தே நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. பட் அது அப்பப்போ மேலே போயிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து ஆல்மோஸ்ட் -150 பாயிண்ட்ஸ்ல இருந்துச்சு. நேத்து இன்ட்ராடே ஸ்விங் லோ டு ஹை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 300 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. பேங்க் நிஃப்டியில் ஒரு மேஜர் ஆக்டிவிட்டிஸே கிடையாது. பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ராடே ஸ்விங் வந்து 267 பாயிண்ட்ஸ், க்ளோஸ் ஆனது வந்து 200 பாயிண்ட்ஸ், -201 பாயிண்ட்ஸ். ஆக்ஷன்லாம் எங்கே இருந்துச்சு? நிஃப்டி நெக்ஸ்ட்ல இருந்துச்சு. ஸோ மோஸ்ட்லி வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் இருந்துச்சு. இன் பர்டிகுலர் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ், ரைட், எதெல்லாம் கீழே விழுந்துருந்துச்சோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஆக்ஷன் நடந்துருந்துச்சு. நேற்று நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருந்தோம். இன்ஃபேக்ட் நியூஸில் வந்து நேத்தோட வர்த்தக செய்திகளை வந்து நம்ம இந்த ஸ்டாக் எல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் தான், இதுதான் காரணம் அண்ட் இதுக்கான ஸ்டாக்குன்றது நம்ம வந்து ஒரு லிஸ்ட் பண்ணி அந்த ஸ்டாக்கை மட்டும் ஒரு மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து டச் பண்ணல, பட் ஆயில் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே டச் பண்ணி ஒரு 7 ஸ்டாக்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். போய் பாருங்க, பார்க்கலாட்டினா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து 1 வீக் 10 டேஸ்க்கான டார்கெட்டில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது சமாச்சாரம். சரி, மார்க்கெட் வந்து நேற்று மார்னிங் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் 22,000 உடைக்கிறது கஷ்டம், உடைச்சிச்சுன்னா அதுக்குமா பார்த்துக்கலான்றது. சும்மா சீன் போட்டுச்சு இன்ட்ராடேல. அண்ட் ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது 22,000 மேலே தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. ப்ரீமியம் ஒன்றும் பெருசாக வந்து ஆடல நேற்று. மார்க்கெட்டில் ஒரு டைரக்ஷன் இல்லாத இருக்குது. நீங்கள் வந்து யூஎஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது, இன்க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த வருஷம் 3 இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லியாச்சு. அது ஒரு ஹிண்ட்டு. ரெண்டாவது ஹிண்ட் வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் ஜாஸ்தி இல்லை, பெரிய லெவலில் கிடையாது. இது ரெண்டாவது ஹிண்ட்டு. ஜாப் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேத்துக்கு வேலை கிடைச்சிட்டு இருக்கு. இது எல்லாமே வந்து யூஎஸ் டேட்டா. நிறைய பேத்துக்கு வந்து வேலை கிடைச்சிட்டு இருக்குன்றது இன்னொன்று டேட்டா. பட் தெரியாத டேட்டாஸ், அதாவது வெளியில பேசப்படாத ஒரு டேட்டாஸ் என்னதுன்னு சொன்னால், மக்களுக்கு வந்து நிறைய பேத்துக்கு நிறைய வேலை கிடைக்கிது ஒழிய அவங்களோட சம்பளம் கம்மி. அண்ட் டெய்லி வந்து சம்வேர் அரௌண்ட் 7 to 8 hours வேலை கிடைச்ச இடத்துல 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட்ல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த டென்ஷன் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க கார்பரேட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட்ஸ் எல்லாருமே வந்து நிறைய லே ஆஃப் போட்டுட்டு இருக்காங்க, நிறைய பேர்த்த வேலை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் ஹையர் லெவல்ல ஆளுங்களை எடுத்துட்டு கீழ் லெவல்ல வந்து ஆளுங்களை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்கா காஸ்ட் கட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ எவ்ரிபடி வந்து அந்த பிஸ்னஸை வந்து அப்படியே சுருக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு புயல் வரத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் நம்ம பாதுகாப்பு பண்ணுவோமோ அதே தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஏதோ ஒன்று இருக்கு, உங்களுக்கு எனக்கும் தெரியாத விஷயங்கள் இருக்கு. சார்ட் அந்த ஒரு ரீசனால் தான் மேலே போகிறதுக்கான யோசனை போயிட்டு இருக்கு. இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட்ஸ், ரைட், கம்பெனி ஓனர்ஸ், கார்பரேட்ஸ், இவங்க எல்லாமே வந்து அவங்களோட பொசிஷன்ஸை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹையர் லெவலில் வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. எஸ், இவங்க விற்றாலும் மற்றவங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் அது மாதிரி ஒரு குவான்டிட்டி வேற எங்கேயுமே கிடைக்காதுன்றது. ரீசெண்டாக நம்ம வந்து ஐடிசியில் பார்த்துருப்போம், க்ளோஸ் டு அபவுட் 16,000 crores வந்து விற்கப்பட்டது. அதே மாதிரி அடுத்தடுத்த இண்டிகோ ஆகட்டும், டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே சேல்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு சேல்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் அவங்க வந்து சிடிஎஸ்எல் இருக்குல்ல, அதில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 7.5% ஷேர் வந்து வச்சிருக்கிறாங்க. அதை அப்படியே லிக்விடேட் பண்ணுறாங்க. 7.5 million, ரைட், க்ளோஸ் டு அபவுட் 75 லட்சம் ஷேர்ஸை வந்து செல் பண்ணுறாங்க. நேற்று க்ளோசிங் லெவல் இருக்குல்ல 1788, அதுல இருந்து 6% டிஸ்கவுண்ட்ல வந்து விற்கிறாங்க. இதுவும் டிசிஎஸ் மாதிரி டிஸ்கவுண்ட் வித்தனால அந்த ஸ்டாக் கீழே உழுவ போதான்றது ஒரு கேள்வி இருக்கு. ஸோ சிடிஎஸ்எல்ல ஒரு சடன் ஜர்க் வந்துச்சுனால் பயப்பட வேணாம். ஏன்னு சொன்னால் ஜேபி மார்கன் அவங்க வந்து பிளாக் டீல்ல வந்து போடுறாங்க. இந்த சேல் வந்து மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகாது. ரிஃப்ளெக்ட் ஆனாலும் ஒரு பெரிய பார் இருக்கும், யாரோ ஒருத்தர் வந்து செல் பண்றாங்க, யாரோ ஒருத்தர் வாங்குறாங்க. ஸோ அது வந்து நீங்க இந்த இடத்துல ட்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்க, இந்த இடத்துல வந்து டப்புன்னு போயிடும். மேபி ஏதாச்சும் பிசுறு பாக்கி இருக்கு, ரைட், மோர் தென் பை செல்லர்ஸ் இருக்குன்னு சொன்னால் மேபி ஒரு சின்ன கிராஷ் வரலாம். இல்லை பையர்ஸ் வந்து ஜாஸ்தி இருந்து செல்லர்ஸ் கம்மியாக இருக்கு, எப்பயுமே பை டபுள் கிராஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்களே, அது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பைக் வரும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, மார்னிங் ஒரு ஸ்பைக் வந்தால் பெருசாக வந்து எடுத்துக்க வேண்டாம். சிடிஎஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் வால்யூம் பிரேக் அவுட்டு எல்லாமே காட்டும். ஸோ அதில் போய் மாட்டிக்காதீங்க.
ஹையஸ்ட் கால் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 22,500 லெவல்ல இருக்கு. ஹையஸ்ட் புட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 22,000 லெவல்ல இருக்கு. தோ 22,000 லெவல்ல ஹையஸ்ட் புட் இருக்கு. நேத்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 21,700ல இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் 22,000 எனக்கு ரிஸ்க் வேணான்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் நீங்க வந்து காலை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1.5 1.2 crore கால் வந்து காலில் புட்டு வந்து ரைட் பண்ண இருக்கு 22,000. ஸோ அந்த லெவலை உடைக்க மாட்டாங்கன்றது ஒரு நம்பிக்கை ஒன்று. ரெண்டாவது, ஆல்மோஸ்ட் ஓவராலா ரைட் நெட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ் ஆன் டேட் நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிற நிஃப்டிக்கு 1,75,98,000 கால் வந்து எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணியிருக்கிறாங்க. தட் மீன்ஸ் இவங்க வந்து திடமா நம்பிக்கிட்டு இருக்காங்க தட் மார்க்கெட் மேலே போகாதுன்றது. பார்க்கலாமே, தோ தள்ளி எழுதி இருக்கிறாங்க புட்டுக்கிட்ட தான் வந்து ஹையஸ்ட் சப்போர்ட் ஜோன்ல தான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 22,000 அந்த ஜோன்ல தான் வந்து புட்டும் ஜாஸ்தி எழுதி இருக்கிறாங்க. சப்போஸ் டவுன் சைட்ல அந்த 22,000 வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஒரு 1 hour பிரேக் ஆச்சுன்னு சொன்னால் ஷார்ட் கவரிங் வரும் டவுன் சைட்ல. மார்க்கெட் பார்த்துருங்க, மார்க்கெட் டைரக்ஷன் இல்லாத இருக்கு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டும் நேற்று யூஎஸ் வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆச்சு. டாலர் இண்டெக்ஸ் மீண்டும் 104 லெவலில் வந்துச்சு. இந்த ஒரு ரீசன்னால க்ரூட் ஆகட்டும் மற்ற கமாடிட்டிஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு அடி வாங்கியிருக்கு. பார்க்கலாமே, இன்னைக்கு ருப்பியை பொறுத்த வரைக்கும் 83.10 83.20 வந்துச்சுன்னா கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். நேற்று க்ளோஸ் ஆன லெவலில் வந்து 83.30 ஞாபகம் வச்சுங்க. நடுப்புற வந்து நேற்றுல லாஸ்ட் வீக்கில் வந்து ஆல்மோஸ்ட் 83.70 வரைக்கும் போயிடுச்சு, 65 வரைக்கும் போயிருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஃபேக்டரை தவிர ஞாபகம் வச்சுங்க, எப்பயுமே எலெக்ஷன் சமயத்தில் ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகும். எனிவே பிட்வீன் 5 to 8% டிப்ரிஷியேட் ஆகும். சப்போஸ் இந்த எலெக்ஷன்லேயும் டிப்ரிஷியேட் ஆச்சுன்னு சொன்னால் யோசிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. சம்வேர் அரௌண்ட் 85 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒவ்வொரு எலெக்ஷன் சமயத்திலையும் இந்த 5 to 6% வந்து டிப்ரிஷியேட் ஆகும். எலெக்ஷன் முடிஞ்சாலும் மறுபடியும் ஸ்ட்ராங் ஆகும். இந்த எலெக்ஷன் வித்தியாசமான ஒரு எலெக்ஷன். ரிசல்ட் ஆல்மோஸ்ட் டிசைட் ஆன ஒரு ரிசல்ட் மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால பெரிய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது, பார்த்துங்க. இதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 47,000ல ஹையஸ்ட் காலும் செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 46,700ல ரைட் பண்ணியிருக்கிறாங்க. தோ நேற்று மார்க்கெட் 46,728ல க்ளோஸ் ஆகியிருந்தாலும் அண்ட் புட்டை பொறுத்த வரைக்கும் 46,000ல அதிகபட்சம் எழுதியிருக்கிறாங்க. ஓவராலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் தான் எழுதியிருக்கிறாங்க. க்ளோஸ் டு அபவுட் 68,59,000 கால்ஸ் எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் அப்சைட் இல்லைன்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, செல் இன் ரேலின்னு தான் மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு. தோ இந்தியா விக்ஸ் நேற்று ஒரு 4.3% ஏறிச்சு, 4.9% ஏறி இருக்கு. பெரிய மூமெண்ட் இல்லை, ஆனால் இன்ட்ராடேல ஸ்விங் இருந்துச்சு. எடுத்துங்க, மார்க்கெட்ல ஒரு சின்ன பயம் இருக்கு, ஒரு டைரக்ஷன் இல்லாத இருக்கு. மோஸ்ட் லைக்லி மண்டே இன்னைக்கு தான் உங்களுக்கு ஃபர்தர் டைரக்ஷன்ஸ் காட்டும். இன்னைக்கு நாளைக்கு, இன்னைக்கு பேங்க் எக்ஸ்பைரி இருக்கு, ஆட்டம் இருக்கும். நாளைக்கு நிஃப்டி இருக்கு அண்ட் லாஸ்ட் ட்ரேடிங் டே ஆஃப் த இயர். ஸோ டெஃபினட்டாக வந்து ஆட்டம் இருக்கும். நேற்று எஃப்ஐஐஸ் க்ளோஸ் டு அபவுட் 10 crores வாங்கியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 3 நாளாக வந்து தௌசண்ட்ஸில் வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. நேற்று ஒரு 10.13 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் டிஐஐ ஆல்மோஸ்ட் 5,000 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் யார் வித்தாலும் ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ் இருக்குன்றது இது கிளாரிட்டி கொடுக்குது. இன்னைக்கு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பேச வேணாம். பேன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்டாக் தான் பேன் லிஸ்ட்டில் இருக்குது, செயில். ஸோ ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.